திஸ் இஸ் மை சிஸ்டர்ஸ் டாட்டர், இது என்னோட தங்கச்சி பொண்ணு. ஸோ சிஸ்டர்ஸ் டாட்டர்னு சொல்றதுக்கு பதிலாக வேற ஏதாவது வேர்ட்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இருக்கு. சிஸ்டர்ஸ் டாட்டர் அப்படின்றது பதிலாக நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா நீஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ திஸ் இஸ் மை நீஸ் அப்படின்னு சொல்லுங்க. ஸோ இதுவே உங்களோட சிஸ்டர்ஸ் இல்லைன்னா பிரதர்ஸ்க்கு பசங்க இருந்தாங்க அப்படின்னா நீஸ் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. பிகாஸ் நீஸ் அப்படின்றது ஃபீமேல குறிக்குது, நெஃப்யூ அப்படின்றது தான் மேல குறிக்குது. ஸோ உங்களோட கூட பிறந்தவங்களோட பொண்ணுங்களை நீங்க நீஸ்னு சொல்லலாம், பசங்களை நீங்க நெஃப்யூன்னு சொல்லலாம். ஸோ திஸ் இஸ் மை நெஃப்யூ அப்படின்னு தான் சொல்லணும். அப்ப கசின் நம்ம யார சொல்றது? சோ இந்த மாதிரி நம்ம டே டு டே லைஃப்ல யூஸ் ஆகுற நிறைய தமிழ் வேர்ட்ஸ்க்கு இங்கிலீஷ் வேர்ட்ஸே தெரியாம இருக்கு அப்படின்னு நீங்க ஃபீல் பண்றீங்க அப்படின்னா ஐயால பேசிக் இங்கிலீஷ் கோர்சஸ் அவைலபிளா இருக்கு. லைவ் ஆன்லைன் செஷன்ஸ் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஃபர்தர் டீடைல்ஸ்க்கு இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. உங்க அப்பா அம்மாவோட கூட பிறந்தவங்களோட பிள்ளைங்க இருப்பாங்க இல்லையா? சோ அவங்கள தான் நம்ம கசின்ஸ் சொல்லணும். அது வந்து மேலா இருந்தாலும் ஃபீமேலா இருந்தாலும் நம்ம கசின்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவோம். சோ உங்களோட கூட பிறந்தவங்களோட பிள்ளைங்கள பொண்ணா இருந்தா நீஸ், பையனா இருந்தா நெஃப்யூ, உங்க அப்பா அம்மாவோட கூட பிறந்தவங்களோட பிள்ளைங்கள கசின் அப்படின்னு சொல்லுவோம்.